விக்கிரமசிங்கபுரத்தில ஆமா சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராட்சி பெண்ணானவளோ ஆட்சி ஐயருமாகவே வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் சுப்புக்குட்டி ஐயருக்கும் சுந்தராட்சி பெண்ணானவளுக்கும் மண்ணிருக்கு மனை இருக்கு மண்ணாலும் குறைவும் இல்ல. பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு பொன்னாலும் குறைவும் இல்ல. எத்தனை பொண்ணு இருந்து என்னையா செய்ய என்ன செய்ய ஏந்தும் பிள்ளை இல்ல. குழந்தை இல்லையே குழந்தையானது இல்லாமல் ஆட்சி மன வருத்தம் கொண்டு அழுது புலம்புதா. எப்படி புலம்புதா? எங்க அண்ணவா ராஜமன்னா எங்கனவா ராஜமன்னா யஜமானே ரஜகிலிய விக்கிரமசிங்கபுரம் மதியில நான் தானா மலடானே நாட்டில் வேற மலடில்லையோ எங்கனவா ராஜமன்னா மலடி மாலடி என்று மக்களெல்லாம் பேசுவாரே இருசி மாலடி என்று எனத்தாரும் பேசுவாரே வட்டம் மார்வேதப்போ மக்களோடு சேர்வேதப்போ மண்ண மார்வேத போங்க ஐயா இருசி வட்டம் மார்வதப்போ எனத்தோடு சேர்வதப்போ இருசி மலடிய எனத்தாரும் பேசுதான் மலடி மலடி மக்கள் எல்லாம் பேசுதாரே இஞ்சி வச்ச பிஞ்சிரன் போட்ட காய் காய் இந்திரன் உடம்பெறந்து ரிஷி என்னும் பேருங்கேட்ட மஞ்ச வச்ச பிஞ்சிரன் மணல் போட்ட காய் காய்க்கும் மாதவத்தி சண்டாளி மந்திரி உடன் பிறந்த மலடி என்னும் பேருங்க மலடி வட்டம் ஆர்வத மலடி வட்டம் ஆர்வத மனையோடு சேர்வத போ மண்ணா மலடி வட்டம் மாறுவத போ வட்டம் ஆர்வதப்ப இனத்தாரோடு சேர்வதப்ப மன்னவா சேர்வதப்போ மன்னவா இருசி மலடி என்று இனத்தார்கள் எல்லாம் பேசுறார்களே எங்களவா ராஜோ மன்னவா மலடி மலடி என்று மக்கள் எல்லாம் பேசுறார்கள் என்று சுப்புக்குட்டி ஐயரிடத்தில அந்த சுந்தராட்சி பெண்ணானவள் என்ன சுவாமி அழுது வாழோ ஆண்டவேனே ரஜகிலிய என்ன பாவனாமல் செய்யும் இதுவரைக்கும் பிள்ளையில் ராஜமன்னா என்ன பாவனாமல் செய்தோம் என்ன பாவனாமல் செய்தோம் இதுவரைக்கும் பிள்ளையிலே மன்னா என்ன பாவனாமல் செய்தோம் அப்படி என்று அழுது புலம்புகிறார். இந்த சீரும் சிறப்பா உள்ள நேரத்தில்
ஐயரும் ஆமா சுந்தராட்சி பெண்ணானவளும் ஆமோ மன்னவனும் தேவியும் ஆகவே உண்டவனும் தேவியுமாகவே எப்படி அழுது புலம்புகிறாள் தெரியுமா? எதுக்கு என்னத்துக்கு இலையில ஒரு மரமா எல்லையிலே ஒரு மரமா இலையில ஒரு மரமா ஒரு மரமா ஏலக்காய்க்கும் மரம் ஏலக்காயும் காய்க்கும் மரோ ஏலக்காயாமலே ஏலக்காயும் காயாமலே இடத்திலேயும் தாழ்வையானே எனத்தீரையும் தாழ்வையானே சாலையில ஒரு மரமா சாலையில ஒரு மரமா சாதி பூக்கும் ஆயிரமான் ஜாதி பூக்கும் ஆயிரமா பதவத்தி சண்டாளி பாதவத்தி சண்டாளி சாதியிலே புகாமலே ஜாதி புகாமலே ஜனத்திலையும் தாழ்மையானே சனத்தீரையும் தாழ்வையானே சாதி புயக்கிறதப்போ சாதி பூவும் பூப்பத போகே சாதி பூப்பதப்போ பூப்பத போ ஐயா பூப்பதப்போ சனத்தோடே சேர்வதப்போ சேர்வத போ சனத்தோடே சேர்வத போ சாதி போவோம் சாதி போவோம் பூப்பத போ சனத்தோடே வாடையில ஒரு மரமா முத்திராஜம் தாய்க்கும் மாதவதி சுந்தரா முத்திராஜம் காயாமலே உறவாருடன் தாழ்வையானே முத்திராஜம் காய்பதப்போ முத்திராஜம் காய்ப்பத போகோ முத்திராஜம் காய்பேதப்போ காய்ப்பத போ காய்பேதப்போ உறவாரோடே சேர்வேதப்போ சேர்வத போ உறவாரோடே சேர்வத போ முத்திராஜம் காய்ப்பத போ உறவாரோடே ஐயா மஞ்ச வச்சா பிஞ்சீரங்கோ மணல் போட்டாய் மந்திரியா உடன் பிறந்தாங்க மலடி என்றோம் பேரும் கேட்டேன் பிஞ்சி வச்சா பிஞ்சீரங்கோ போட்டா இந்தீரன் உடன் பிறந்தாங்க இரிசி என்றும் பேரும் கேட்டேன் இரிசி வட்டம் ஆர்வதப்போ இருசி வட்டம் மார்வத போகோ இரிசி வட்டம் மார்வேதப்போ மார்வத போ மார்வேதப்போ இனத்தோடே சேர்வேதப்போ சேர்வத போ இனத்தோடே சேர்வத போ இருசி வட்டம் இருசி வட்டம் மார்வத போ எனத்தோடே ஏ என் கணவா ராஜ மன்னவா மன்னவா எஜமானே ரஜகிளிய ரஜகிளிய என்ன வாமனாமல் செய்தோம் மன்னா மௌடமுடி
ராஜமன்னா ஏ மன்னவா மகடமுடி ராஜமன்னா ஆமோ என்று முத்து முத்தா கண்ணீரை அழுது புலம்புதா. ஏப்பா இருந்து சீந்த ஆரம்பிச்சா சுந்தராட்சி என்னத்த சிந்தனா? ஏப்பா இருந்து மூக்க சிந்தானே மூக்க சிந்துதாளா? ஒரு பிள்ளை இல்லையா என்று அழுது புலம்புனா. இந்த கண்ணை வஞ்சத்தையும் எனக்கு ஒரு குழந்தை கொடுக்கலையா? அப்படி என்னது? கோயில கொடுக்கலையா? குழந்தை கொடுக்கலையான்னு கேட்ட அழுதானே. நீ கேத கோயில கொடுக்கலையோன்னு மாதிரி. எப்பா எனக்கு இல்லாத கோயிலானே முக்கு வச்சிருக்கேன். என்னத்த கோயில் வருஷம் பூரா தான் கோயில் கோயிலா சுத்துதான் பாக்குறான்டா. வருஷத்துல 300 நாளும் கோயில்ல தான் கிடக்க. அதான் சொல்றேன் முக்கு கோயில் வச்சிருக்கேன். 60 நாள் தான் வீட்டுல நடக்கும். நான் வீட்டுல வாழ்றத விட கோயில வாழ்றதா நிறைய நேரம். வாசிச்சோர் அங்கதானே போடுறாங்க. அன்னதானத்தை சொல்லாத. அதாவது தெய்வ தொண்டே திருத்தொண்டு. ஏப்பா தெய்வ பணியே திருப்பணி திருப்பணி. அதை அர்ப்பணித்தவர்களுக்கு எப்பா அதற்கே உன்னைய அர்ப்பணி. ஆமா அதை அர்ப்பணித்தவர்களுக்கு ஆமா ஆயுள் காலம் கூட இருக்காங்க. ஆமா 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 அதனால நமக்கு உண்டியா நான் ஏற்கனவே பிள்ளைக்காரங்கள்ல யாரு ஆயுள் கூட இல்லாம இருந்திருக்காங்க சொல்லு. அதான் நெத்தில பட்டை காலத்துல கொட்டை அடையா. சீரும் சிறப்பாக உள்ள நிறையாக ஆமா பாடும் நாமலை ஆதரிக்க வேண்டும் என்று எப்பா அல்லிப்பணம் தந்து ஆதரித்துள்ள செல்வசீமான் யார் என்று கேட்டால், யார் யாரு? அதாவது நாமலை இந்த உலகம் எல்லாம் ஆமா ஏய்யா உலகமெல்லாம் கொண்டு போய் ஒளி பறக்க செய்யக்கூடியவர்கள் ஆமையா. யார் என்று கேட்டா யார் யாருன்னு? எனது அருமை ஆமா சகோதரன், யாரு யாரு? என் உடன்பிறவாத சகோதரன். பார்த்துக்கோ, ஏப்பா எங்க இருந்து வராரு? மேல தேவநல்லூர் களக்காடு மாநகரத்தை சேர்ந்த தேவநல்லூர்னே மேலை தேவநல்லூர் ஆமா என் பேச்சி அம்மனுடைய நாமங்களை பெற்ற, ஏப்பா அந்த கவர்தல மாயாண்டி அதாவது கவர்தலை சுடலையுடைய ஆமா வரித்தாரர்கள் ஏப்பா எனது அருமை தம்பி ஆமா பேச்சி முத்து. ஆமா ஐயா பேச்சி முத்து அவர்கள் அன்னார்கள் இவர்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். பார்த்துக்கோ, ஏப்பா இந்த பிறந்த நாள் காணக்கூடிய எங்கள் 6 பேர்களுடைய சார்பாகவும் எனது அருமை தம்பிக்கு ஆமா இனிய அகவை தின நல்வாழ்த்துக்கள். ஏப்பா அகவை தின வாழ்த்து. அதாவது இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சரிதா அவர்கள் இன்றை போல ஆமா என்றென்றைக்கும் சந்தோஷமாக வாழ்க வளர்க என்ற ஆண்டவன் பகவானை பிரார்த்திக்கிறோம். ஒரு கோயில் விட்டுற கூடாது. ஆமா, எங்க போனால் டிஎன்ஆர் வீடியோஸும் அத்துடனே இன்றைக்கு நடக்கக்கூடிய பட்டவராயனுடைய கதைகளை பூரா வீடியோ பட் ஆடியோ ரெக்கார்டிங் பதிவு செய்யக்கூடிய ஆமையா. நமது அருமை தம்பி யூடியூப் சேனலை அனைவரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாத்துக்கோங்க, அதாவது யூடியூப்ல போய் டிஎன்ஆர் லட்சுமி அண்ட் வீடியோ ஆடியோ அப்படின்ட்டு ஏயா வீடியோ ஆடியோ அப்படின்ட்டு அடிச்சீங்கனாலே வந்துரும். பாத்துக்கோங்க, டிஎன்ஆர் லட்சுமி வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல வாட்ஸ்அப்ல லிங்க் அனுப்பி விடுங்க. நமது அருமை தம்பி நம்மளுக்கு லட்சாதி லட்சம் 501 லட்சம் முன்பொருளை அள்ளி பணம் தந்து ஆதரித்துள்ளார்கள். அன்னார்களுடைய குடும்ப குலகோத்திரம் முட்டார் வெட்டார் உறவினர்களோடு மனைவி மக்களோடு எப்படி வாழ வேணும் தெரியுமா? குழந்தைகளோடு கவர்தல சுடல அருளாலே அருளாலே கல்யாண வாசலாக வாழே வேண்டும். சுடலை அருளாலே எங்க காமாட்சி அருளாலே இன்று போல் என்றைக்கும் வாழை அடி வாழையாக வாழ வேணும் கைலை போல பகவானை பிரார்த்திக்கிறோம். காமாட்சி அம்மா அருளாலே அருளாலே கல்யாணமாக வாழே வேண்டும். அப்படியாக
நல்லபடியாக வாழ்க வளர்க என்று ஆண்டவன் பகவானை பிரார்த்திக்கிறோம் ஐயா. பிரார்த்திக்கின்றோம் ஐயா. அப்படியாக ஆட்சியும் ஐயருமாகவே ஆமா ஆட்சி அழுது புலம்புனா பார்த்துப்போ. எப்பா அழுது புலம்புகிறான் ஆட்சி. பிள்ளையானது இல்லாமல் சுப்புக்குட்டி ஐயரிடத்திலே சுந்தராட்சி பெண்ணானவள் அப்படி அழுது புலம்பக்கூடிய வேளையில என்ன சுவாமி செய்யாத தான தர்மங்கள் எல்லாம் செய்து பார்த்தார். செய்தார்கள் கள்ள கண்ட இடங்கள் எல்லாம் கையெடுத்து வணங்குகிறார்கள். ஆட்சியும் ஐயரும் கையெடுத்து வணங்குகிறார்கள். அப்பமும் பிள்ளை மதுரை இல்ல. இந்த பிள்ளைக்கு பிள்ளையாக ஆமா நாமல் ஒரு காராங்கன்றை பிடித்து வளர்க்க வேணும் ஐயா. ஏப்பா வளர்க்க வேண்டும் என்று பிள்ளைக்கு பிள்ளையா காராம்பசு கண்ணுக்குட்டி பிடிச்சு வளர்க்கணும். காராம்பசுடைய கண்ணுக்குட்டியை பிடிச்சு நாம வளர்க்கணும். வளர்க்க வேண்டும் என்ற ஆட்சியும் ஐயருமாகவே நினைத்து என்ன செய்தாங்க? ஆட்சியும் ஐயரை நினைத்து ஐயரும் ஆமா ஐயா என்ன செய்தாங்க? என்ன காராங்கன்று எங்க கிடைக்கும்னு நல்லா விசாரிக்காங்க. காராங்கன்று எங்க கிடைக்கும்னு விசாரிக்காங்க. நல்லா விசாரிக்காங்க பாத்துக்கோ. ஆமா காராங்கன்று எங்க கிடைக்கும்? நம்ம திருமலை கோயில் போனா கிடைக்குமா? ஏன் விடுவாங்க? திருமலை கோயிலுக்கு போனா அது காராங்கன்று எல்லாம் கிடைக்காது. அப்ப என்ன கிடைக்கும்? ஏயா திருவண்ணாமலைக்கு போமானே? திருவண்ணாமலைக்கு அங்க அவ்வளவு தூரம்லாம் வேண்டாம். ஏய் அவ்வளவு தூரம்லாம் வேண்டாம் பாத்துக்கோ. அப்ப எங்க போகணும்? ஏய்யா எங்க போகணும்? எங்கயா போகணும்? சிவசைலநாதருடைய ஆலயத்துல. ஆமா சிவசைலத்துல சரி பரம கல்யாணி அம்மாளுடைய. ஆமா ஏய்யா பரம கல்யாணி அம்மாளுடைய ஆலயத்துல ஒரு காராங்கன்றை ஏலத்துக்கு எடுத்தார்கள். அந்த காராங்கன்றானதை சுப்புக்குட்டிய ஐயரும் ஆமா சுந்தராட்சி பெண்ணானவளும் காராங்கன்ற கை குழந்தையாகவே நினைத்து வளர்த்து வருகிறார்கள். சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராட்சி பெண்ணவளும் காராங்கன்று நன்னதையும் பிள்ளைக்கு பிள்ளையாக பெருமையுடன் வளர்த்து வரும் நாளையில குட்டி ஐயரும் இந்த ராஜி மன்னவனும் தேவியும் மனமகிழ்ந்து வளர்த்துவாரா. பிள்ளைதான் இல்ல இந்த காராங்கண்ணையாச்சு வளர்ப்பமே ஏப்பா வளர்த்து வருவோமே என்று மனதிலே நினைத்து கொண்டு ஆமா சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராட்சி பெண்ணானவளும் ஆட்சி பிள்ளையை எப்படி வளர்ப்பாளோ? ஆட்சி சாப்பாடு சாப்பிட்டானா அதே சாப்பாடுதான், காராங்கண்ணுக்கும் அதே சாப்பாடுதான். ஆமா ஐயா அவ என்னென்னலாம் சாப்பிடுதாளோ? அவ தோசையை சாப்பிட்டானா அது கொஞ்சம் தோசை, அவன் இட்லியை சாப்பிட்டானா அது கொஞ்சம் பிச்சு கொடுத்துருவான். அது ஐயமார் சாப்பிட மாட்டாள் பாத்துக்கோ. ஆமா ஐயா அதுக்கு அவங்க சாப்பிட்டாலும் அது சாப்பிடாது. அல்வா சாப்பிட்டா அல்வா கொடுப்பா, அல்வா சாப்பிட்டா அல்வா கொடுப்பா. ஆமா எதுனாலும் கொடுப்பா பாத்து. ஏப்பா பிள்ளைக்கு பிள்ளையா அந்த காராமது கன்றுக்கு ஒரு பங்கு உண்டு. விக்ரமசிங்கபுரத்துல பிள்ளைக்கு பிள்ளையாக காராங்கன்றை வளர்த்து வருகிறார் ஐயா, வருகின்றார்கள். அப்படி வளர்த்து வரக்கூடிய காலத்தில் ஆமா சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராட்சி பெண்ணானவளும் ஐயரும் ஆட்சியும் காராங்கன்ற பார்த்து வீட்டுக்குள்ளேதான் இருப்பா பாத்துக்கோ. எப்பா வீட்டுக்குள்ளேதான் இருக்கா? வீட்டுக்குள்ளே இருக்காவோ? ஆமா வெளியில எப்பா வெளியவே போக மாட்டேங்காவ. போவாவோ வெளியில சுத்தி பார்க்க போல பாத்துக்கோ. ஓ வெளிய சுத்தி பார்க்க போகல. ஆமா சரிதான். ஐயரும் ஆட்சியும் ஆமா அப்ப வந்ததுல இது என்ன மாசம்? எப்பா இந்த மாசம் இது வந்து அப்பா ஏயா சித்திரை மாசம் 10 நாள் திருவிழா விசு நடக்கும் பாத்துக்கோ. எப்பா எங்க நடக்கு? அம்மா அம்பா அம்பா சமுத்திரத்திலையும் நம்ம பாவனா
மாசத்துல ஆமா அப்படி நடந்து கொண்டே இருக்கும் பார்த்துக்கோ. ஒரு நாளைக்கு சரி ஒரு ஊர்ல ஒரு திருவிழா நடக்கும். 8ஆம் திருவிழா எங்க? 9ஆம் திருவிழா 10ஆம் திருவிழா அப்படியா? ஆமா ஐயா, ஓ 8ஆம் திருவிழா எந்த ஊர்ல? அம்பையில நடக்கும். ஆமா 9ஆம் திருவிழா தானாவுல ஆமா அகஸ்தியர் கோயில்ல போய் நடக்கும் பார்த்துக்கோ. நடக்கும். அகஸ்தியர் கோயில்ல 9ஆம் திருவிழா பார்க்கதற்கு வருகிறார்கள். வரும்போது ஆமா யார் அழைக்கா? யார் அழைக்கிறா? மாடு மேய்க்கக்கூடிய மாடசாமி அழைக்கா. ஏப்பா அழைக்கிறா? ஏலே மாடசாமி, ஏல் ஏல் ஏ மாடசாமி வாடா. என்ன ஏங்க வா. என்ன என்ன? ஏ மாடசாமி, இந்த அப்பா நாங்களும் ஐயரும் ஆச்சியும் அம்மா ஏயா ஆ 10ஆம் திருவிழா 9ஆம் திருவிழா போய் அம்மா காணாவுல போய் திருவிழா பார்த்துட்டு வாரோம். வாரோம் வாரோம். நீ வாரது வரைக்கும் அம்மா ஒண்ணும் செய்ய வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். காராங்கன்ற அதை மட்டும் பாத்துக்கோ. அத மட்டும் ரேசா பாத்துக்கோ. அம்மா வைக்க வச்சிருக்கேன்டா, வச்சிருக்கேன். அதையே அள்ளி போட்டு ஆ எப்பா நீ தண்ணி வச்சிரு. அம்மா தண்ணி வைக்காம இருந்துடாடா, காராங்கன்னு பாவம். அது பிடிச்ச பாவம் விடாதடா. காசிக்கு போனாலும் தீராது மகனே தீராது போ அப்படின்னு அம்மா ஐயரும் ஆச்சியும் சொல்லி விட்டு ஆ ஏன் அப்பா ஏ வரும்போது நான் உனக்கு வரும்போது முட்டாய் பெட்டி வாங்கிட்டு வானேன்னப்பா. வாழைப்பட்டி மிட்டாய். அப்பமெல்லாம் முட்டாய் பெட்டி தான் உண்டு பாத்துக்கோ. ஆமா நம்ம கோயில் குளத்துக்கெல்லாம் போனோம்னு வை, என்ன முட்டாய் பெட்டின்னு ஒண்ணு இருக்கும் பாத்துக்கோ. அப்பா அதாவது ஓலை பெட்டி. அந்த முட்டாய் பெட்டியை வாங்கி வாங்கி ஐயரும் கொண்டு வாரோம்னு சொல்லிட்டு இந்தாப்பா 10 ரூபா வச்சுக்கோ கை செலவுக்கு. ஆமா ஏ மாரசாமி ஓ வச்சுக்கோ, போயிட்டு வர்றது வரைக்கும் மாட்டை பாத்துக்கோன்னா. அந்த உடனே என்ன செய்தா? என்ன சொல்றா? ஏயா ஓ சரி ஆச்சுன்னு சின்ன பையன் தானே, சரி சரின்னு தலையாட்டு. சரி சரின்னு தலையாட்டினா முட்டாய் கிடைக்கும். முட்டாய் கிடைக்கும்ல ஆமா அப்படின்ட்டு ஐயரும் ஆட்சியானவளும் ஆமோ சாயந்தரம் வந்துருவேன் மாட்டை பாத்துக்கோ காராங்கண்ண பாத்துக்கோன்னு பேரா. அப்பா அந்த உடனே என்ன செய்கிறா? என்ன செய்கிறா? ஐயா என்னையா செய்தா? என்ன சுவாமி? 9ஆம் திருவிழாவை பார்த்தா கூட்டமுனா கூட்டம். ஏப்பா கொல்ல கூட்டம், எக்கச்சக்கமா உள்ள கூட்டம் பார்த்துக்கோ. கொல்ல கூட்டம் இல்லையா? அப்படியும் கூட்டம் தான். கொல்ல கூட்டம் ஓடிங்க. ஏன் ஐயா பார்த்தா திருவிழாவை பார்த்தா சரி அன்னைக்கு இரவுல அம்மா என்ன செய்தா? என்ன செய்கிறா? சாமி என்ன கூட்டம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. எப்பா நாளைக்கு யாமனா வீட்டுக்குள்ளே இருந்தா பாத்தியா? அம்மா அந்த கூட்டம் கண்டதை பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாத்துக்கோ. நாளைக்கு நம்ம ஏயா நாளைக்கு 10ஆம் திருநாள் சத்தாரனை பார்த்தா செத்தாலும் முகச்சம் உண்டு பாத்துக்கோ. சத்தாவரணம் பார்த்தா ஏ செத்தாலும் மோச்சம் உண்டியா? நாளைக்கு பார்த்துட்டு போவோம்னு இருக்கா. அந்த உடனே காராங்கண்ட கண்ண ஆட்சி ஐயர் இன்னைக்கு சாயந்தரம் வந்துருவோம்னு தானே சொன்னாவோ. ஏய்யா சத்தாரண பார்க்க வேணும் என்று ஆட்சி ஐயருமானவர்களும் அங்கே இருந்து வரக்கூடிய காலத்தில் நான் மறுநாள் காலையிலே வந்து பார்த்தா மாடசாமி சின்ன பையன் அவங்க தரத்து பையங்களோடு விளையாட போயிட்டான் பாத்துக்கோ. ஐயா காராங்கன்று பசி கொடுமை, தண்ணீர் தாகம். எப்பா சித்திர மாச வெயில் தானே? சித்திர மாச வெயில் எப்படி இருக்குமுங்க? ஏ அப்பா விட்ட பாம்பும் செத்து போகும் பாத்துக்கோ. அப்பேற்பட்ட வெயில் இல்ல அந்த தொழுவுல கண்ணு குட்டிய அந்த கல்லு தூண்ல கட்டி போட்டான்.
கயிறு கயிறு நார் கயிறால கட்டி போட்டுட்டா. அப்படி கெட்டி போட்ட உடனே கண்ணுக்குட்டி தாகம் தாங்க முடியாம அந்த கயிறு இருக்கு பாத்தியா, ஆமா அந்த கயிறை தூண்ல வச்சு உரசி உரசி இழுத்து இழுத்து ஆமா கண்ணுக்குட்டி என்ன தும்ப அத்துடுது. ஆமா தும்ப அத்த உடனே என்ன அவ அரண்மனையில கொல்லப்புறத்துல ஒரு கிணறு கிணறு உண்டு, ஒரு கிணறு உண்டு பாத்துக்கோ. ஆமா அந்த காலத்துலதான் செவுரு வச்சு கட்டுதாங்க. அப்பமெல்லாம் தரையோட தரையாதான் இருக்கும் பாத்துக்கோ. அந்த உர கிணறு பாத்துக்கோ, மொட்டை கிணறு. அந்த கிணறுக்குள்ள கண்ணுக்குட்டி தண்ணி தாகம் பொறுக்காம எட்டி போய் பார்த்தது. ஆமா ஏயா ஓ எட்டி பார்த்த உடனே என்ன ஆக நம்மள போல ஒரு ஆளு உள்ள இருக்கு அப்படின்னு நினைச்சு தாகம் தாங்க முடியாம கண்ணுட்டி கிணத்துக்குள்ள விழுந்துடு. விழுந்துருச்சு. கிணத்துக்குள்ள விழுந்த உடனே என்ன வயிறு முட்டை நல்லா தண்ணிய குடிச்சது பாத்துக்கோ, தாகம் தண்ணித வரைக்கும். ஆமா அப்படியே மூச்சு முட்டி முட்டி கண்ணுக்குட்டி என்ன கட்டையா செத்து அட்டையா மிதக்கு. அப்படி கண்ணுக்குட்டி செத்து போன உடனே ஐயா மறுநாள் சப்தாவரணம் பார்த்து விட்டு ஆமா ஆச்சியும் ஐயருமாகவே அப்படி வருகிற வேளையில வேளையில் ஆட்சிக்கு என்ன வெயில்ல அலைஞ்சிட்டு வந்தா பாத்தியா, எப்பா வெயில்ல அலைஞ்சிட்டு வந்த களைப்பு தீர சோனு ஒட்டு திண்ணையில வந்து முந்திய விரிச்சா, ஏப்பா கைய தூக்கி தலையங்கி வச்சா, படுத்துட்டா 7 கண்ணுக்கு அசந்து உறங்கி. ஏப்பா ஒரே உறக்கம் கூட்டத்துல வந்து ஐயரு பின்வாசல்ல வந்து பாக்காரு, என்ன கண்ணுக்குட்டிய காணும். ஆத்தா கண்ணுக்குட்டிய காணும். ஏடி சுந்தராவு, சுந்தராவே மோசம் போச்சுடி, உறங்கிட்டுலாம் கிடக்கா, கண்ணுக்குட்டிய காணுமேடி. ஆமா தும்பு கயறு வேற அத்து கிடக்கு. அத்து கிடக்கு கண்ணுக்குட்டி அப்ப அத்து எங்கதான் ஓடிடுமோ. கேட்டு ஓடிடலாம். மாடசாமி அழைத்தா, மாடசாமி கண்ணுக்குட்டிய பாத்தியாடா? சாமி நான் கண்ணுக்குட்டிய நீங்க நேத்து தானே சாமி தண்ணி வச்சு நான் கெட்டி போட்டு வைக்கல் அள்ளி போட்டு நான் போயிட்டேன். இன்னைக்கு வந்துட்டு எல்லாம் கண்ணுட்டிய ஏண்ட கேக்கி எனக்கு தெரியாது அப்படின்ட்டான். அந்த உடனே கண்ணுட்டி அங்கனோடி சுத்தி தேடி 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 பாக்காங்க, ஒரு பக்கமும் காணல. கன்றை காராங்கன்றை காணாமல் ஒருவேளை வேங்கன இடத்துக்கு போயிருக்குமோ, ஒருவேளை அங்க போயிருக்கலாம் என்று விக்ரமசிங்கபுரத்தை கடந்து எப்பா ஆம்பூர் பாதையாக ஆழ்வார்குறிச்சி கடையவள நாடு வழியாக ஆமா எங்க வராங்க, நேர சிவசைலம் சந்தைக்கு வந்து பாக்காங்க, சைலப்பர் கோயிலுக்கு வந்து பாக்காங்க. அங்க வந்து பாக்காங்க கண்ணுக்குட்டி, இங்க ஒரு கண்ணுக்குட்டி வந்ததா ஐயா? வரல சுவாமி, இங்கேயும் வரல, வேற எங்க போயிருப்போம் அப்படின்னு பொட்டல் புதூர் வராங்க பாத்துக்கோ. எப்ப அங்க வராங்க? பொட்டல் புதூர்ல இந்த ஏரியா சைட்ல பாப்பாங்களோ ஐயா, இங்கெல்லாம் தேடி வராங்க பாத்துக்கோ. இங்கெல்லாம் காங்கள பாத்துக்கோ. நேர அம்பை வந்து தேடி பார்த்தாங்க. சரி, அம்பையிலையும் இந்த கண்ணுக்குட்டி காராங்கன்றது அத்து எது வந்துச்சா ஐயா அப்படின்னு பாக்காங்க, அங்கேயும் வரல. ஆமா ஐயா நேர கல்றக்குறிச்சி வராங்க. ஆமா கல்றக்குறிச்சி வைராவிகுளம் ஏர்மால்புரம் அப்படி மேல சிங்கம்பட்டி தெற்கு சிங்கம்பட்டி ஐயன் சிங்கம்பட்டி வழியாக வந்து பாக்காங்க, பார்க்கறாங்க. அங்கேயும் கண்ணுக்குட்டி காணும். ஒரு கண்ணுக்குட்டி அடுத்து வேற எங்க போயிருக்கும்? கிழக்கு அந்த ஊருக்காடு சாட்டுப்பத்து அந்த வயக்காடு கிட்ட போயிருக்குமா? பேருக்கும் அங்கேயும் வந்து பாக்காங்க, அங்கேயும் கண்ணுக்குட்டியா தாடி அங்கேயும் காணலையே, அங்கேயும் காணும். ஆமோ ஒருவேளை நம்ம பின்னாடியே மோப்பம் பிடிச்சு பாவநாசன் டானாவுக்கு வந்திருக்குமோ, அங்க வந்திருக்குமோ அப்படின்னு டானாவுக்கு மறுபடியும் வந்து பாக்காரு, கண்ணுக்குட்டியா காணும். அங்கேயும் காணலையா? போச்சா அலைஞ்சு அலைஞ்சு ஐயருக்கு காலு கையெல்லாம் ஒரே புழுதியா ஏப்பா, கடுத்து போச்சு கை காலெல்லாம் சடைச்சு உழைச்சு வருது பாத்துக்கும். அம்மா இவரு என்ன செய்கிறார்? ஐயா ஒரு வாளியை எடுத்துட்டு கைகால சுத்தம் செய்ய வராரு. ஏப்பா வீட்டுல வந்து சுத்தம் செய்ய வராரு. கொல்லப்புறத்துக்கு வந்து வாளிய கிணத்துக்குள்ள போடுதாரு, டொக்கு டொக்குன்னு இடிக்கி. ஏப்பா கீழே ஏதோ தட்டுத மாதிரி இருக்கு. கீழே ஏதோ தட்டுத மாதிரி கிணத்துக்குள்ள எட்டி பாக்காரு. என்ன கண்ணுக்குட்டி கட்டையா செத்து அட்டையா மிதக்கு ஐயா. ஆமோ ஐயருக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஏடி சுந்தர
சுந்தராச்சி ஏடி ஏ சுந்தராச்சி எப்பயாதியில போவா ஏ சுந்தரி பத்தாரணம் பார்த்தா செத்தாலும் மோச்சம் உண்டுன்னு சொன்னியடி சொன்னேடி பாதவத்தி மோல நம்ம காராங்கண்டு செத்து போச்சடி அம்மா ஏ ஐயையோ பாவி தெய்வம் ஆமா நானும் பிள்ளைக்கு பிள்ளையாக ஐயா பிள்ளைக்கு தான் பிள்ளையாக காராங்கண்ட பெருமையோட வளர்த்தனையா சுந்தராச்சி காராங்கண்ட கொன்னதோசம் ஆசி போனாலும் தீராதாடி சுப்பு குட்டி ஐயரோ அவர் கிணத்துக்குள்ள இருந்து காராங்கண்ட தூக்கி வைத்தா இந்த கன்ற கொன்ற தோசம் காராங்கன்றதான் கொண்டதோ காசி போய் வந்தா தீராதம்மா இந்த கண்டன கொண்டதோசோ காசி போனா தீராதடியோ என்று அழுது புலம்பினார்கள் ஆமோ அப்படி அழுது புலம்பக்கூடிய வேளையில அம்மா என்ன என் பாதவத்தி மவளை என்னப்பா பத்தாரணம் பார்த்தால் செத்தாலும் போச்சோம்னு சொன்னீங்க சொன்னேடி சுந்தராச்சி காராங்கண்டு கொன்று போச்ச செத்து போச்சம்மா ஆமா இந்த பாவத்தை தீக்கிறதுக்கு காசிக்கு போனால் நம்ம பாவம் தீருமா தீராதடி சுந்தராச்சி இருந்தாலும் நான் காசிக்கு போய் வாரேன் ஆமா என்று என்ன காசி காவடியை கட்டினார்கள் காசி காவடியை கட்டி ஆமோ சுப்புக்குட்டி ஐயரானவர் என்ன செய்கிறார் காசிய பார்க்க வாராரு வருகின்றார் இந்த சீரும் சிறப்பாவுள்ள நேரத்தில் வேளையில் பாடும் ஐயா ஆட்சியானவள் அக்ரஹாரத்துல வந்து குளிக்க வந்தா எப்பா குளிக்க வாரா அப்படி குளிக்க வரக்கூடிய காலத்துல அங்க ரெண்டு மொட்டை குடும்பம் எப்பா அங்கன்னு பேசுறார்கள் பெண்கள் கொடுமன்னு கோயிலுக்கு போனா கூட ரெண்டு குடும்பம் எப்பா அங்க தலைய விரிச்சு போட்டு அங்க வந்து தலைய விரிச்சு போட்டு ஆடுது பாத்துக்கோ ஆமா அதனால என்ன சுவாமி என்னையா செய்தா என்ன செய்கிறா ஆட்சி என்ன ஐயர் போய் எவ்வளவு நாள் ஆகுது ஏப்பா 2-3 மாதம் ஆச்சு 2-3 மாசம் ஆச்சு பாத்துக்கோ அம்மா பார்த்தா என்ன கூடி பேசுதா ஏப்பா கூடி பேசுகிறா என்ன பேசுகிறா ஏ அம்மா என்ன இது வந்ததுல என்ன மாசம் இது வைகாசி மாசம் அம்மா அப்போ என்ன தப்புனா தை எப்பா தப்புனா தை மறந்தா மாசி மாசம் தப்புனா தை மாசம் மறந்தா மாசி அயத்தா ஆடிம்பாங்க எப்பா அயத்தா ஆடின்னு சொல்லுவாங்க என்னத்துக்கு சொல்லி இருக்காங்க என்னத்துக்கு தை மாசம் பெண்கள் ஊர அபயாரம்மா விரதம் கும்பிடுவாங்க அபயார் விரதம் ஆமா அப்போ என்ன தப்பி போனா தை மாசம் மறந்தாங்கன்னா மாசி மாசம் கும்பிடுவாங்க மாசி மறந்தாங்களே ஆனா அடுத்து வரும் ஆடி மாசில அயத்தா ஆடியில கும்பிடுவாங்க எங்க அண்ணாச்சிக்கு அந்த தப்புனதை அடுத்த ஆடிக்கு என்னது சொல்லோட வச்சிருக்காங்க என்னன்னு தெரியல 3 மாசம் தான் கும்பிடுவார்கள் பாத்துக்கோ அப்போ எப்படி கும்பிடுவாங்க அவ்வையாரம்மா விரதம் இருக்க போனோம்னா ஆம்பளைகளுக்கு தெரியவே கூடாது பாத்துக்கோ ஆண்கள் கண்ட பற்றவே கூடாது அவ்வையாரம்மா விரதம் இருக்க ஆம்பளைகளுக்கு தெரியாம தான் போவா இப்ப என்ன செய்தா இப்போ ஒரு 3 மரக்கா நெல்ல போட்டு இடிக்கா
அது இடிக்கல இப்ப இடிக்கலாம் இல்ல. அந்த காலத்துலதான் அள்ளி 3 கை நெல் எடுத்து சொல்லி 3 கை நெல் எடுத்து உரல்ல போட்டு ஊசன்னு சொல்லாம குத்தி அவையாரமா விரதம் இருந்திருக்கா. அது அப்போ அந்த காலத்துல உரல்ல போட்டு இடிச்சிருக்கா. புருஷனை கூப்பிடுதா. போய் மாவு திருசுவான். ஏய்யா என்னைக்குமே ஆமா கொஞ்சம் புருஷன் மேல கடுகடுன்னு நிப்பா பாத்துக்கோ. நிப்பா நிப்பா அண்ணைய பாக்க என்ன ஏத்தா. ஓ ஏய்யா ஓ இங்க வாங்க. என்ன இங்க வாங்கத்தா. என்ன ஏத்தா இங்க வாங்க. ஆமா நீங்க 100 ரூபாய் வச்சுக்கோங்க, என்னமோ சாப்பிட்டுக்கோங்க. இன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு அரை கிரே அடிச்சுக்கோங்க. கடையில போய் நல்லா பெரிய ஒரு தேங்காய், ஒரு தேங்காய் ஒரு பாக்கெட் அரிசி மாவு ஆமா வாங்கிட்டு வந்துருங்கன்னு 250 ரூபாய கையில கொடுத்துருவா பாத்துக்கோ. 100 ரூபா வரைக்கும் 150 ரூபா கிடைக்கும். ஆமா ஏனே என்ன செய்தா என்ன இவ என்னத்துக்கு இப்படி நம்மள இவ்வளவு இன்னைக்கு கொதக்குதான்னு என்னத்துக்குமா இந்த தேங்காவும் அரிசியும் வாங்கிட்டு வர சொல்லுத. எதுக்கு தாயி? அவ்வையாரம்மா விரதம் கும்பிட போறேன். அதனால ஆமாயா நீங்க அரிசி மாவும் தேங்காவும் மட்டும் வாங்கிட்டு வந்துருங்கன்னு அவர் தான் வாங்கியாந்து கொடுக்காரு. இப்ப பாத்துக்கோ. ஆமா சொக்காரன் சுவக்காரைகளுக்கு என்ன மூத்த மவளை அம்பாசமுத்திரத்துல கட்டி கொடுத்துருப்பா. கொடுத்துருப்பா அவளுக்கு ஒரு பாக்கெட்டு. பாக்கெட் இளைய மவளை கிழக்க தானாவளை கட்டி கொடுத்துருப்பா. அது கிழக்க அதுக்கு இளைய மவளை கிழக்க திருநெல்வேலி டவுன்ல கொடுத்துருப்பா. மூணு ஆத்து பக்கத்துல தான் கட்டி கொடுத்துருக்கு. ஆமா ஏயா அவள்ல என்ன செய்வா, என்ன அவளுக்கும் சேர்த்து அரிசி மாவு வாங்கிட்டு வர சொல்லுவா. பாத்துக்கோ. கொலக்கட்டைய அவிச்சு அங்க போய் புருஷங்கிட்ட கொடுத்து விடுவா. பஸ்லயும் காரு ட்ரெயின்ல போது பாத்துக்கோ. இப்ப ஆமா அம்மா ஔவையார் விரதம் கும்பிட போகணும் பாத்துக்கோ. ஔவையார் விரதம் ஔவையார் விரதம் கும்பிட போகணும். அதனால ஔவையார் விரதம் கும்பிட போகணும். ஆம்பளையாள் இல்லாத வீடு எந்த வீடு? ஏ மணியாச்சி ஏட்டி உன் வீட்டுக்கு வரட்டுமா? ஔவையாரம்மா கும்பிட வீட்டுக்குலாம் வராத. ஏன் புரிஞ்சவர் கூறு கட்டவன். அவனுக்கு இருட்டுல கண்ணு தெரியாது. அவன் கொப்பரைய கண்டாலும் பொண்டாடி நினைச்சு பிடிச்சிக்குவான். ஏன் அப்ப உன் வீட்டுக்கு வேண்டாம். ஏ முத்தம்மா ஏ உன் வீட்டுக்கு வரட்டுமா? என் வீட்டுக்கு வந்துடாத. ஏன் புரிஞ்சவர் உருவா கிட்ட போய் ஒரு அரை அடிச்சுட்டு வந்தான்னு வச்சுக்கோ. ஒன்னையும் மிதிப்பா இன்னும் பார்க்காத ஒன்னையும் சேர்த்து போடு. அப்பா நான் வரல தப்பா. ஏ தர்மபத்தினி உன் வீட்டுக்கு வரட்டுமாட்டி? என் வீட்டுக்கு வந்துடாத. ராவண ஏ அப்ப வேண்டாம். ஏ அம்மா ஏ கருமாரி ஏ உன் வீட்டுக்கு வரட்டுமா? ஔவையாரம்மா கும்பிட. ஏ அப்ப வேண்டையே வேண்டாம் தான் நீ இருந்துக்கோ. ஏ முத்துமாரி ஏ உன் வீட்டுக்கு வரட்டுமா? அப்ப நான் வரல. ஏ ராக்காய் மூக்காய் கருப்பாய் யார் வீட்டுக்கும் போக வேண்டாம். ஏ சுந்தராச்சி உன் வீட்டுல சொன்னாப்புல ஐயர் இல்ல பத்தியா? அம்மா அம்மா அப்ப உன் வீட்டுல கும்பிடுவோமா? அதுக்கு என்னம்மா? அதுக்கு என்ன, என் வீட்டுக்கு வாங்க அழகா கும்பிடுங்க. அம்மா அப்படி என்ற ஆட்சிமார்கள் பூரா ஒண்ணு போல சேர்ந்தார்கள். மாசி மாசத்துல அம்மா அள்ளி சிறங்க 3 கை எடுத்து அம்மா சரி கையெடுத்தா பின்னி சிறங்க 3 கை எடுத்து ஊசுன்னு சொல்லாம உரல்ல போட்டு குத்தி ஔவையாரம்மா விரதம் இருக்க வாரார்கள். ஔவையாரம்மா விரதமானது இருக்கும் போது ஔவையாரம்மால வீட்டுல மறந்து வச்சுட்டா. ஔவையாரம்மால மறந்து வச்சுட்டு அத்தனை பேரும் போயிட்டாவ. ஏ சுந்தராச்சி காலையில சூரிய உதயமாகும் நட்டி காமாட்சி அம்மா என்ன செய்தா? சுந்தராட்சி ஏ சுந்தராட்சி உன் வீட்டுல ஔவையார் விரதம் இருக்கணும். ஔவையாரம்மாவை எடுத்துட்டு வாங்க பாத்துக்கோ. ஆமா ஔவையார் விரதம் இருக்கணும். ஔவையார எடுத்துட்டு வாங்க. ஔவையாரம்மாளா?
அப்படின்னா என்னது அப்படிங்க பாத்துக்கோ. அந்த உடனே என்ன செய்தார்கள்? ஏயா அத்தை சாம நேரமாச்சு, இங்க இப்ப போய் யார் வீட்லயும் போய் எடுத்துட்டு வரவும் கூடாது. அதனால ஐயா அதனால என்ன செய்தாங்க? மாவால் ஒரு அம்மனையும் மஞ்சளாலே ஒரு அம்மனையும் செய்து வைத்தார்கள். மல்லிகைப்பூ அந்த மொட்டை எடுத்து கண்மலரா வைத்தா. எப்பா பிச்சிப்பூ மொட்டை எடுத்து வைக்காங்க. அப்படி வைத்த உடனே ஆமா மாவால் ஒரு அம்மனையும் செய்தோ அவையார் கொலக்கட்டையானது பிடிக்கா பார்த்துக்கோ. அவையார் கொலக்கட்டை எப்படி பிரிக்கா? எப்படி சுவாமி? அம்மி போல் சிலது வகை, உணவு போல் சிலது வகை, உரலு போல் சிலது வகை, உலக்கை போலும் சிலது வகை, பகடை போலும் சிலது வகை, பகடை போலும் சிலது வகை, பகடச்சி போலும் சிலது வகை, மகளை போல சிலது வகை, சிலது வகை. அம்மி போலும் சிலது வகை, உலக போலும் சிலது வகை, விளக்கு போலும் சிலது வகை, பிடித்து வைக்காலே அம்மி போலும் உரலு போலும் உலக்க போலும் பகடை போலும் பகடைச்சி போலையும் சிலது வகையானதை உருட்டுகிறார்கள். அப்படி பிடித்து அவையாரம்மனுடைய கதைகளை சொல்லி வணங்கி வருகிறார். அத்தனை பேர்களும் வணங்குறாங்க. இப்ப எங்க அவையாரம்மா கும்பிட போகும்போது அவையாரம்மா கும்பிட போன இடத்துல எங்க கதையை சொல்லுதாங்க? ஊர் பரணி தான் நடக்கு. ஊர் பரணி தான் பூரா நடக்கு. ஆமா ஏட்டி கேட்டியா? என்ன இப்படிக்கு இப்படியாமுன்னு சொல்லி ஊர் பரணி பேசுறான். ஆமா ஆமா. அப்போ என்ன அவையாரம்மனை கும்பிட்டார்கள். ஆமோ. அப்படி கும்பிட்ட வேளையில என்ன சுவாமி என்ன செய்கிறார்? அந்த சுந்தராட்சி பெண்ணானவளிடத்துல அப்படி உறங்கி கொண்டு இருக்கும் போது காலையில எந்திரிச்ச ஆத்துக்கு ஆச்சிமாறு போனா பாத்துக்கோ. சொல்லிட்டு போறா. ஏ சுந்தரி, ஓ அதிகாலை பொழுதுல ஆதித்தன் உதைக்க முடமுடட்டியா ஐப்பையார் ஆடவர்கள் கண்ணுல படாம ஏ சுந்தரி, ஏ சுந்தராட்சி, நீ இத கொண்டு போய் ஆத்துல கொண்டு கரைச்சிருன்னா கரைச்சிட்டு வந்துருடி. இவ விடிய விடிய அவையாரம்மா சாமி கும்பிட்டுருக்கா பத்தியா? ஆமா. அந்த உறக்கமானது தாங்காமல் என்ன செய்தாங்க? கண்ணசந்த ஆட்சி உறங்குகிறார்கள். அப்படி உறங்குகிற வேளையில ஆமோ ஏயா என்ன செய்தாங்க? என்ன காலையில மூஞ்சியில அந்த மானோலி வழியாக வெயில் வந்து பளிச்சுன்னு அடிச்சு. ஏப்பா காலை சூரியன் வந்து விழுது. பதிரோன்னு பதறி முழிச்சிட்டா பாத்து. ஏப்பா படக்குன்னு முழிக்கா. முழிச்ச உடனே என்ன ஆகா இது அதிகாலையில ஆத்துல கொண்டு போய் கரைக்கணும். ஆத்தாடி மோசம் போச்சே. மோசம் போச்சே என்ன செய்யணுமோ? இப்ப போனா அங்க 4 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆம்பளையாள் நிப்பாங்க. நம்ம வயிறும் ஒரு கெங்கை தானே. ஆமா. அப்படின்னு கெங்கையில நல்லா ஒரு ஏப்பா ஒரு நல்ல செம்பு எடுத்தா என்ன எத்தனை உடனே சொல்ல மாவால் செய்த ஒரு அம்மனையும் மஞ்சளால் செய்த அம்மனையும் அப்படியே போட்டு கரைச்சு குடிக்கா. கரகரன்னு கரைச்சா குடி குடின்னு குடிச்சிட்டா. குடின்னு குடிச்சிட்டா பாத்துக்கோ. அம்மா அம்மா. அப்படி கரகரன்னு கடிச்சு குடின்னு குடிச்சா. ஆமா. அப்படி குடிச்ச வேளையில அந்த அவையார் அம்மனை குடித்த காரணத்தினால சுந்தராட்சி பெண்ணவா அன்று மாதம் குழி மறந்தா எம்ம குழி மறந்தோ அதுவே குழி கர்ப்பமானோ குழி மறந்து குழி மறந்தோ ஏ மனைவியோடே மக்களோடே 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 மங்களம் வாழ வேண்டும். அப்படி சுந்தராட்சி பெண்ணவ
நங்கையவா குழி மறந்தா ஏ குழி மறந்தா அவன் 40 நாள் கர்ப்பமான குழி மறந்தா நங்கை குழி மறந்து 40 நாள் கர்ப்பமாய் இருக்கிறான். அவளுக்கு ஒரு மாதிரி தெரியுது. உடனே மருத்துவத்தை அழைத்தான். ஆமையோ ஏ மருத்துவம், இன்னைக்கு 40 நாள் ஆச்சுட்டி, என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி வருது, என்னன்னு நீ பாரு என்ன. கையை பிடிச்சு பார்த்தா ஆச்சி ஐயர் இன்னைக்கு ஊரை விட்டு போய் எவ்வளவு நாள் ஆகுது? 4-5 மாசம் ஆயிடுது. இப்ப நீங்க 40 நாள் கர்ப்பமா இருக்கீங்க, என்ன ஆச்சு என்ன ஆச்சு? மோசம் போச்ச என்னாச்சு ஆச்சி? நடந்த விவரம் என்ன? ஐயர் இருக்கும் போது இப்படி நடந்திருந்தா ரொம்ப சந்தோஷம். ஐயர் போய் இப்படி நடந்திருக்க என்ன விவரம் இருந்தா விவரங்களை சொன்னார். இதுதான் காரணமா? கருவ கலைக்க மருந்து தாடி என்றார். கருவ கலைக்க மருந்த கொடுக்க கரு உருவாக வளருதையா. அவ உருவ கலைக்க மருந்த கொடுத்தா ஒரு மருந்த கொடுக்காரே உருவாக வளருதையா. கருமருந்த அழிக்கிறதுக்கு கொடுக்கா கரு உருவா திரண்டு வரல. எப்பா உருவா வளருது உருவா வளருது. உரு மருந்த அழிக்க உருவ கொடுக்கா உரு கருவா திரண்டு வளருது. பார்த்துக்கோ அம்மா, இன்னும் கரு கலைந்த பாடா தெரியும். ஆமா, கருவை கலைக்க மருந்து தந்தியா இல்ல அழிக்க மருந்து தந்தியா? ஆச்சி, நான் இவ்வளவு நாள் இப்படி செஞ்சது கிடையாது. உங்களுக்கு தான் கருவை கலைக்க மருந்து கொடுத்திருக்கேன். கரு கருவாக்களை இதே உருவாக வளருதையா என்று. ஒன்னும் பரவாயில்லை, நீங்க இருங்க, ஊருலே இருங்க, வீட்டுக்குள்ளே இருங்க. என்ன வேணுமோ நான் எடுத்து செஞ்சு தாரேன். அப்படி மீறி யாரும் உங்களை பார்க்க வந்தாவனா ஆட்சிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா பாண்டம்னு ஒரு பொய்யையும் நான் சொல்லியிருந்தேன். அப்படி அந்த உடனே 10 மாதம் முட்டும் பெட்டு குழந்தை பிறந்தவனே கானகத்துக்குள்ள கொண்டு போய் போட்டு விடுவோம் என்றார். சுந்தராட்சி பெண்ணவளும் ஏ 10 மாதம் முட்டும் பெற்று ஐயா முட்டும் பெற்று 2 பெண் குழந்தை பெற்றெடுத்தாக ஐயா முற்றும் பெற்று 2 பெண் குழந்தையத்தம் பெற்றெடுத்தார். ஒரே நல்ல சூழாதியிலே மாவு கொடி சுத்தி பிறக்குதையா. பிறந்த ஒரே வேளையில என்ன செய்தா ஆச்சி? குழந்தை பிறந்த மயக்கத்தினால இருக்கிறா. குழந்தை பிறந்த மயக்கத்தினால இருக்கும் போது என்ன செய்கிறா? ஆட்சியானவளுக்கு ஆட்சியானவள் அவள் தொப்புள் கொடி வலிக்கலைய தொப்புள் கொடியதும் அறுக்கலைய புழுப்பாட்டி நீராட்டாமல் ஏந்தி அவா எடுத்து வாரா ஏகமுள்ள மருத்துவம் எடுத்து வாரா. அப்படி குழந்தைகளை எடுத்து வாரா அம்மான மருத்துவமோ அப்படி எடுத்து வரக்கூடிய காலத்துல நேர எங்க கொண்டாந்து போடுதா? ஐயா உசுல மரத்தடி மூட்டுக்குள்ள சூழியத்தையனாருடைய வாசல்ல கொண்டு வந்து அத்துவான கானகத்துல
சூழியத்த ஐயனாருடைய வாசலிலே வந்து அங்க வந்து ஆத்து கரையில ஆவரம்பட்டைய வெட்டி அந்த உசுரமரத்தடி மூடுல கொண்டு வந்து குழந்தைகளை ரெண்டையும் வச்சுட்டு அந்த மருத்துவமானவ திரும்பி பார்க்காம ஓடி ஓடி வந்துட்டா பார்த்துக்கோ. அது தெய்வாமசத்தோட பிறந்த குழந்தை அல்லவா. அந்த குழந்தைக்கு ஐயனாக வந்து குடை பிடிக்க நல்ல பாம்பு தாளாட்டு ஐயா கொடை பிடிக்க சாமி கூவ வந்து குலவ போடே புள்ள நேரி தாளாட்டு எம்மா குலவ போடே சாமி பாம்பு வந்து விசிறி போடே பச்சனாகும் தாளாட்டு பாலாகும் பாலோட்ட மயிலு வந்து விசிறி போடே ஐயா விசிறி போட மானு வந்து பாலோட்ட ஐயா விசிறி போடே மயிலு வந்து விசிறி போட